பார்த்தீங்கன்னா சுமியை பார்க்கறதுக்காக நான் போயின்னு இருக்கேன். வாங்க என் கூட சேர்ந்து எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லை, பனி வேறையா, கண் ஒரு மாதிரி லோன்னு இருக்கு. ஓகே, நம்ம போய் சுமியை மீட் பண்ணுவோம், கிளம்பி போவோம். ரோடெல்லாம் சும்மா காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம்னுட்டு பாருங்கள். பஸ்ஸில் சீட்டு கிடைக்குதான்னு தெரியல, பஸ்ஸை பிடிச்சி தான் போய் ஆகணும். நான் இல்லை ஷேர் ஆட்டோ வந்தால் ஷேர் ஆட்டோவில் போகணும். ஷேர் ஆட்டோ வந்தால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும், பார்ப்போம். ஓகே, பாருங்கள் வரவேற்பை பாருங்கள். இந்த அம்மா நானும் வரேனே என்னை கூட்டிகிட்டு போய் அப்படின்ட்டுங்க. இங்கே மாடு வரும், டாக் வரும், எல்லாம் கேட்டை திறந்தாலே போதும், இவங்க வந்துடுவாங்க உடனே. நம்ம செல்ல குட்டீஸ். குப்பை போகிறதுக்கு போகிறேன். இதுங்க வழியில் இங்கேயே போய் ஏதோ கட்சி வச்சுக்கிது போல இருக்குது. மண்டையில் ஒரே பொண்ணு இதுக்கு. என்ன இங்கே நின்று மீட்டிங் போட்டுன்னு இருக்குதுங்க பாருங்கள். எல்லாம் நம்ம செல்லக்குட்டிங்க மீட்டிங் போட்டுன்னு இருக்குதுங்க. டாட்டா பாய் பாய், போயிட்டு வரேன். கருப்பா டாட்டா. இந்த டவரில் தான் ஏறி உட்காந்து நைட்டில் இந்த மங்கீஸ் எல்லாம் ஆடும். டக்க 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 டக்குன்னு ஊரையே எழுப்பி விட்டுட்டு தான் உட்காந்து இருக்கும். இங்கே பாருங்கள் யார் உக்காந்துருக்குறது. மங்கி உட்காந்து குட்டியோடு உட்காந்துருக்கு. சரிடா மாயம்பு. ஒரே வெயில், அவ்வளோ தூரம் எப்படி ட்ராவல் பண்ணி போக போகிறோம்னு தெரியல. இருந்தாலும் ஏதோ முயற்சி பண்ணிப்போம். வண்டியிலே போய் பழகிட்டேன், இப்போ நடந்து போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். பார்க்க போயின்னு இருக்கேன் வேகமாக. வேறு என்ன சொல்கிறது, அங்கே போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டு 10 நிமிஷம் கூட வீட்டையோ சுமியவோ பிரிஞ்சு இருக்க முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறது?